வணக்கம் மக்களே! நம்ம காரைக்கால்ல இருக்க கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நிலவழகன் எம்.எஸ். ஜெனரல் சர்ஜன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். விபத்து அதாவது வீட்ல, ஆபீஸ்ல, சாலைகள்ல ஏற்படுற வாகன விபத்துகளால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத பத்தி டாக்டர் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீட்ல வழுக்கி விழுறதுனால என்னென்ன பாதிப்புகள் சார் ஏற்படும்? யூசுவலா வீட்ல வழுக்கி விழுறதுனால நெறைய பாதிப்புகள் ஏற்படலாம். அது ஹெட் இன்ஜுரின்னு சொல்றது தான் மெயின். ஹெட் இன்ஜுரின்னா தலையில காயம் ஏற்படுது. அதுவும் முக்கியமா இந்த வயசானவங்க 60 வயசு, 70 வயசு இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கீழ விழுந்துட்டாங்க அப்டின்னா, தலையில அடிபடும். தலையில அடிபடுறது நெறைய டைப் இருக்கு. ஸ்கேல்ப் லேசரேஷன்னு சொல்றது. லேசரேஷன்னா வெட்டுக்காயம். அது மேல இருக்க தோல் கிழிஞ்சிரும். அது ஒரு டைப்பு. இன்னொன்னு என்ன டைப்னா, அடிபட்டு வெளியில காயமே இருக்காது. ஆனா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்னொன்னு என்ன டைப் அப்டின்னா, அடிபட்டு காயமும் இருக்கும், ரத்தமும் வரும், மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்னொன்னு அவங்களாவே தானாவே எழுந்திருச்சுருவாங்க. சரியா அடிபட்டு. இந்த மாரி டைப்ஸ் நெறைய இருக்கு. அது இல்லாம நார்மலா கால் சுளுக்கு, கை வலி, அதே மாரி தேய்மானம், அபரேஷன்னு சொல்றது. இதெல்லாம் தான் யூசுவலா தலையில காயம் ஏற்பட்டவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நாங்க என்னென்ன முதலுதவி சார் பண்ணணும்? அது என்ன காயம் ஏற்படுதோ அத பொறுத்து. இப்ப தலையில அடிபட்டு கிழிஞ்சு ரத்த காயமாகி வருது அப்படின்னா, உடனே ரத்த காயம் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகி சில பேர் என்னன்னா மயங்கி போட்டுருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒண்ணும் இல்ல. எங்க ரத்த காயம் வருதோ அதுல ஒரு கிளீனான துணிய வச்சு, அந்த ரத்த காயத்த அழுத்தி புடிச்சுக்கிட்டோம்னாவே ரத்த காயம், கசிவு இந்த அளவுக்கு வராது. அதாவது பிளட் லாஸ்ன்னு சொல்ற ரத்த கசிவு அதிகமா இருக்காது. ரத்த கசிவு அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல பிபி கம்மியாகும். பேஷண்ட் மயக்கமாயிருவாங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வரணும். ஏன்னா தலையில அடிபட்டிருக்கு. பேஷண்ட் சுயநலம் இல்லாம இருக்காங்க. இல்லாட்டி தலையில ரத்த கசிவு இருக்குன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு தான் வரணும். ஆனா பேனிக் ஆகாம ஒரு துணிய வச்சு நல்லா அழுத்தி ரத்த கசிவ ஸ்டாப் பண்ணிட்டு உடனே கூட்டு வந்துரணும். அப்படி இல்லாம லைட்டா தான் ரத்த கசிவே இல்ல. சும்மா அடி மட்டும் தான் பட்டிருக்கு. நல்லா இருக்காங்க. எந்த ஒரு மயக்கமோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, வீட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில பேருக்கு பார்வை 2 2 தெரியுதும்பாங்க, தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி எந்த சிம்டம்னாலும் உடனே கூட்டிட்டு வந்துரணும். அடுத்தது என்ன பண்ணணுமோ அத பண்ணிடணும். முதலுதவின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே சார். இப்போ தலை காயம் ஏற்பட்டவங்களுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன டெஸ்ட் சார் பண்ணீங்க? ஆ தலைக்காயம் ஏற்பட்டவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னா, அது சில சிம்டம்ஸ்லாம் இருக்கு. சில சைன்ஸ்லாம் இருக்கு. சைன்ஸ்னா அறிகுறிகள். அதாவது இப்ப பேஷண்ட் கீழ விழுந்துட்டு எந்த எனக்கு தொந்தரவுமே இல்ல. ஆனா பயப்படுவாங்க. வயசானவங்களா இருப்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிடி பிரைன் எடுக்கணும். சரியா? ஆனா கன்ஃபார்மா சிடி பிரைன் எடுக்கணுங்கிறவங்க யாருன்னா, தலையில அடிபட்டு, தலைவலி, மயக்கம், வாந்தி வருது. அதே மாரி பார்வை 2 2 தெரியுது. அ மயக்கம் ஆயிட்டாங்க. கீழ விழுந்து முக்கியமா மயக்கம் ஆயிட்டாங்க. அதாவது ஒரு 2 நிமிஷத்துக்கோ, 5 நிமிஷத்துக்கோ மயக்கம் ஆயிருவாங்க. யாராவது தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருப்பாங்க. இந்த மாரியான கண்டிஷன் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா சிடி ஸ்கேன் பண்ணணும். சிடி ஸ்கேன் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அது உள்ள மூளையில தான் அடிபட்டுருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. தலைக்காய நோயாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் சார் பண்ணணும்? இப்ப நான் சொன்ன மாரி ஆம் சிடி ஸ்கேன் பண்ணணும், பண்ணக்கூடாது. இந்த மாரி கேட்டகரி இருக்காங்க. சிடி ஸ்கேன் பண்ண தேவையில்லாதவங்களுக்கு எதுவும் அறிகுறிலாம் இல்ல அப்படின்னா, வலி மட்டும் இருக்கு அப்படின்னா, பேராசிட்டமால் அந்த மாரி வலி மாத்திரை மட்டும் சேஃபானது போட்டுக்கலாம். ஆனா சிடி ஸ்கேன்ல உள்ள எதுவும் பாதிப்பு இருக்கு. அதாவது சிடி ஸ்கேன்ல என்னென்ன பாதிப்புலாம் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப சிடி ஸ்கேன்ல பாதிப்பு இருக்கு அப்படின்னா, ஐசியூங்கிற இன்டென்சிவ் கேர் யூனிட்லயோ இல்லாட்டி சும்மா அப்சர்வேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் சொன்ன மாரி தலையில தோல் கிழிஞ்சு ரத்தம் வரவங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு போன்ல எதுவும் ஃப்ராக்சர் எதுவும் இல்ல அப்படின்னா, மரப்பூசி போட்டு தையல் போட்டு ரத்தத்த ஸ்டாப் பண்ணிடணும். இவ்வளவுதான் பண்ண முடியும். இது வரைக்கும் வீட்ல ஏற்படுற விபத்துகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் சாலை விபத்தால என்னென்ன மாதிரியான எலும்பு முறிவுகள் ஏற்படும் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் என்னென்ன மாதிரியான எலும்பு முறிவுகள் சாலை விபத்துல ஏற்படும் சார்? சாலை விபத்து அப்படின்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்லுவோம். அது பைக் வெர்சஸ் பைக்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி கார் வெர்சஸ் கார்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி காரு, பைக் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாரி இதனால வர்றது என்னென்ன மாதிரியான எலும்பு முறிவு வரும் அப்படின்னா, காமனா ஆ கால்ல வர்றது தான் ஃபர்ஸ்ட்டு எலும்பு முறிவு. கால்லனா தொடை எலும்புன்னு சொல்லுவோம் ஃபீமர். தொடையில ஃபீமர்ன்னு ஒரு எலும்பு இருக்கு. அது ஆண்களுக்கு மோஸ்ட் காமனா ஃப்ராக்சர் ஆகுது. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா, கால் அந்த கணுக்கால், கால்லலாம் இருக்கும்ல, அதுல 2 எலும்பு இருக்கு. டிபியா, ஃபிபுலான்னு.
இந்த 2 எலும்பும் வந்து ஃப்ராக்சர் ஆவறது மோஸ்ட் காமனா வர்றது. அது இல்லாம கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ம்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, இது வந்து ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட் காமனா அப்பர் பாடில வந்து ஆவற ஃப்ராக்சர். அது இல்லாம இங்க காலர் போன்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆம் கிளாவிக்ள்னு சொல்லுவோம். சரியா? அந்த காலர் போனும் வந்து மோஸ்ட் ஃப்ராக்சர் ஆகும். அது இல்லாம வேற என்ன ஃப்ராக்சர் ஆகும்னா, இந்த விலா எலும்பு சொல்லுவோம்ல, ரிப்ஸ்ன்னு சொல்லுவோம். மல்டிபிள் ரிப்ஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகும். அது கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தானது. எலும்பு முறிவுக்கு என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் தேவைப்படும் சார்? என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க சார்? எலும்பு முறிவுல என்ன வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும்னா, எக்ஸ்ரே தான் எடுப்பாங்க. எந்த இடத்துல அடிபட்டிருக்கு, அதாவது எப்படி வந்து எலும்பு முறிவுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டுபிடிக்கலாம்னா, அடிபட்ட இடத்துல பயங்கரமா வீக்கம் இருக்கும். கால்லாம் வந்து எடுக்க முடியாது. தொட்டாவே தொடவே விட மாட்டாங்க. அதாவது அடிபட்ட கொஞ்ச நேரத்துல பயங்கரமா வீங்கிரும். அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, எலும்பு முறிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, சில டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர்லாம் கூட சில டைம் நழுவிரும். பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த மாரி கண்டிஷன்லலாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாவே ஃப்ராக்சர் இருக்கா? ஃப்ராக்சர்லயே நெறைய டைப் இருக்கு. சிம்பிள் ஃப்ராக்சர், போன் 2ஆ உடையறது, போன் நெறைய பீசஸா உடையறது, இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் வந்து மோஸ்ட்டா பார்த்தோம்னா, ஆம் சின்ன ஃப்ராக்சர், ஹேர்லைன் ஃப்ராக்சர் அந்த மாரி சொல்லுவோம். அந்த மாரியான ஃப்ராக்சரா இருந்ததுன்னா, ஸ்ப்ளின்ட், கேஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸ்ப்ளின்ட் கேஸ்ட்னா சப்போர்ட்க்கு வந்து ஒரு பிரேசஸ் இல்லாட்டி வந்து மாவு கட்டு மாரியான ஒரு இது குடுத்துட்டு, மூவ் பண்ணாம இருக்கும். மூவ் பண்ணாம இருந்தா அந்த சின்ன ஃப்ராக்சர் வந்து தானாவே குணமாயிடும். பெரிய ஃப்ராக்சரா இருக்கு அப்படின்னா, அதுல 2 டைப் இருக்கு. அதாவது அ ஓப்பன் ரிடக்ஷன், இன்டர்னல் ஃபிக்சேஷன் இருக்கு. அதாவது சர்ஜரி பண்ணி ஓப்பன் பண்ணி 2 உடைஞ்ச எலும்ப 2ஆ பக்கத்து பக்கத்துல கொண்டு வந்து பிளேட்டு இல்லாட்டி வந்து நெயிலிங்னு சொல்லுவோம். ஆணி இதெல்லாமே பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஓப்பன் பண்ணாம குளோஸ்டாவே வந்து சர்ஜரி பண்ணி ஃபிக்சேஷன் பண்ணி டைரக்ட்டா அந்த மாரி நட்டு போல்ட் அடிக்கிற மாரி. உள்ளூர் ரத்த கசிவுனா என்ன சார்? அதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? உள்ளூர் ரத்த கசிவு அப்படின்னா, நம்ம வந்து அ அப்டாமினல் ட்ராமான்னு சொல்லுவோம். அப்டாமினல் ட்ராமானா, இப்ப டூ வீலரோ இல்ல ஃபோர் வீலரோ வந்து பட்டுச்சுன்னா, ஆ நம்ம போய் மோதுவோம்ல. வயிறோ, இல்லாட்டி வந்து வயித்து பகுதியோ எதுலயோ போய் மோதுவோம். அப்படி இல்லாட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம் மாடெல்லாம் முட்டி, மாடு குத்தி, இல்ல கத்தியில குத்திலாம் வராங்க. அது வந்து பெனிட்ரேட்டிங் இன்ஜுரிஸ்ன்னு சொல்றோம். அதாவது அதெல்லாம் அசால்ட்ல வரும். அசால்ட்னா யாருக்காவது சண்டை நடந்தது, அவங்கள குத்துறாங்க அப்படின்னா, அது அசால்ட் பெனிட்ரேட்டிங் இன்ஜுரிஸ்ன்னு சொல்றோம். நார்மலா ஆக்சிடென்ட்ல ஆவறது வந்து யாருமே குத்த மாட்டாங்க. போய் நம்மளா அடிக்கிறதுனால வயித்து பகுதியில என்னென்ன தொந்தரவு வருதுன்னு பார்ப்போம். அது மோஸ்ட் காமனா என்னென்ன வரும் அப்படின்னா, சாலிட் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். சாலிட் ஆர்கன்ஸ்னா என்னது? கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் வந்து கிட்னிஸ் இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சாலிட் ஆர்கன்ஸ். சாலிட் ஆர்கன்ஸ் வந்து கிளியறதுக்கோ, சாலிட் ஆர்கன்ஸ்ல இருந்து ரத்த கசிவு அதிகம் வாய்ப்பு இருக்கு. அதுல மோஸ்ட் காமன் வந்து மண்ணீரல். ஸ்ப்ளீன்னு சொல்றது. ஸ்ப்ளீன் தான் மோஸ்ட் காமனா அ பிரச்சனையாகும். ஸோ அந்த மாரி கண்டிஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத கண்டுபிடிக்கிறதுக்கு இ-ஃபாஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. இ-ஃபாஸ்ட்னா எமர்ஜென்சியா உடனே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது பெட் சைடே இருக்கு. உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ள ஏதாவது ப்ளீடிங் இருக்கு, ரப்சர் இருக்குன்னா, ஒண்ணு ஆப்பரேஷன் தியேட்டருக்கு உடனே எடுத்து சர்ஜரி பண்ணி அத சரி பண்ண முடியுமா? இல்ல சரி பண்ண முடியலன்னா ஸ்கிரீன ஃபுல்லா எடுத்துற மாரி இருக்கும். உயிர காப்பாத்துறதுக்காக. ஸோ இதுதான் வந்து பண்ணலாம். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, அடிபட்டு அ சிறுகுடல், பெருங்குடல்லாம் வந்து அதிலயும் வந்து ரத்த கசிவு வரலாம். இல்லாட்டி கிளியர்து வரலாம். அப்படி உள்ள ரத்த கசிவு வந்தது அப்படின்னா, அதுக்கு இதே மாரி தான். இ-ஃபாஸ்ட் பண்ணி சர்ஜரி எடுக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம சொன்ன மாரி பெனிட்ரேட்டிங் இன்ஜுரிஸ் அதாவது கத்தி, ராடு இந்த மாரிலாம் உள்ள குத்திருச்சு அப்படின்னா, அதுல இருக்கிற கண்டாமினன்ட்ஸ் அதாவது அதுல இருக்கிற கிருமிலாம் டைரக்ட்டா அந்த பவல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதாவது குடல் அந்த பகுதிலாம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அதுல மோஸ்ட் காமனா பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் தான் வயிறு, அப்புறம் வந்து ரத்த குழாய்ல எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அது வந்து இன்னும் டேஞ்சரஸ் கண்டிஷன். அந்த மாடு முட்டிலாம் மாடு எல்லாம் முட்டி, குத்திலாம் வந்து இறந்து போறாங்க. குடல்லாம் வெளிய வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பெனிட்ரேட்டிங் இன்ஜுரிஸ். அதுவும் உடனே எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ண வேண்டிய கண்டிஷன் தான். சார் சாலை விபத்துல தலை வழியாவோ, காது வழியா, மூக்கு வழியா ரத்த கசிவு ஏற்படுது சார். அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அ அது இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா, ஆ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சாலை விபத்து ஆயிட்டு காது வழியா ரத்தம் வந்தது. காது வழியா ரத்தம் வந்ததுன்னா உடனே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ மூக்கு வழியா வந்ததுன்னா கூட அவ்வளவா சொல்ல மாட்டாங்க. சில இது வந்து ஆ ஸ்கல்லுன்னு சொல்லுவோம்ல, மண்டை ஓடு வந்து அடியில ஃப்ராக்சர் ஆச்சுன்னா கூட மூக்கு வழியா ரத்தம் வரும். அது சில டைம் ஆபத்தா இருக்கு. பட் காது வழியா ஒன்ஸ் ரத்தம் ரொம்ப வர ஆரம்பிச்சதுன்னா, கண்டிப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா,
உள்ள வந்து மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டதுனா தான் அந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்து வரும். மூளையில வந்து ரத்த கசிவு அப்படிங்கிறது நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது இன்ட்ராக்ரைனல் ஹெமரேஜ்ன்னு சொல்லுவோம். அ மூளை வந்து 3 லேயரா கவர் ஆயிருக்கு. அதாவது மண்ட ஓடுக்குள்ள 3 லேயர் ஒரு சின்ன ஜவ்வு மாரி இருக்கும். அதுக்குள்ள தான் மூளை இருக்கும். ஸோ அந்த 3 ஜவ்வுக்குள்ளாரையும் ரத்த கசிவு இருக்கும். அது வேற டைப். அதுலயும் வந்து மயக்கம் போட்டுருவாங்க, கோமாக்கு போயிருவாங்க. ஆனா, மூளைக்கு உள்ளேயே ரத்த கசிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மூளைக்கு உள்ள வர ரத்த கசிவுல தான் இன்னும் வந்து ஆபத்து அதிகமா இருக்கும். மூளையில வந்து நெறைய பார்ட் இருக்கு. அதாவது ஃப்ரண்டல் ரீஜன்னு சொல்லுவோம். ஆக்சிபிடல் ஒவ்வொன்னும் இப்ப ஆக்சிபிடல்னா பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு, டெம்பரல்னா பார்த்தீங்கன்னா காது. இந்த மாரி நெறைய ரீஜன் இருக்கு. ஸோ எங்க வந்து ரத்த கசிவு வருதோ, அங்க அந்தந்த பார்ட் அஃபெக்ட் ஆவறதுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கு. அதாவது காது கேட்காம போறதோ, கண் தெரியாம போறதோ, இல்லாட்டி சில டைம் பார்த்தீங்கன்னா, முகத்துல வந்து பேரலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேஷியல் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம் ஒரு சைடா வாய் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி மூளையில வந்து இன்டர்னல் கேப்சூல்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்க ரத்த கசிவு வந்ததுன்னா, ஒரு கை, கால் வந்து வராம போயிடுதுன்னு சொல்லுவோம்ல. அந்த ரத்த கசிவு இருக்கிறதுனால தான். அந்த ரத்த கசிவு வந்து ஏன் வருது அப்டின்னா, ஆ ஹெவியா வந்து அந்த ஸ்கல் உள்ள போய் பிரெயின்ல வந்து ஹிட் ஆகுறதுனால தான். அந்த மாரி கண்டிஷன் வந்து ரொம்ப எமர்ஜென்சி. உடனே வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட அந்த சிடி பிரைன்லாம் எடுத்து பார்த்துட்டு, உள்ளேயே ரத்த கசிவு வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு 10 எம்எல், 15 எம்எல்க்கு மேலேயே உள்ள ரத்த கசிவு இருக்கு. அப்படின்னா பேஷண்ட் கண்டிப்பா சுயநலவுல இருக்க மாட்டாங்க. சிடி ஸ்கேன் பண்ணி அவங்களுக்குலாம் உடனே சர்ஜரி தான் பண்ற மாரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னா, கிரேனியாடமின்னு ஒண்ணு இருக்கு. கிரேனியெக்டமின்னு ஒண்ணு இருக்கு. கிரேனியாடமின்னா அ மண்ட ஓட வந்து ஓட்ட போட்டு உள்ள இருக்க ரத்த கசிவு, அந்த ரத்த கிளாட்ன்னு சொல்லுவோம். அதாவது ரத்தம் வந்து கட்டியாயிரும். அது எல்லாத்தையும் உடைஞ்சு போனது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, திருப்பியும் அந்த மண்டையோட பழைய பொசிஷன்ல வச்சுட்டு குளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது ஒன் ஆஃப் த உயிர் ஆபத்து உயிர் காக்கிறது. இன்னொன்னு வந்து கிரீனெக்டமி. அதாவது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல்லே எடுத்துருவாங்க. அதெல்லாம் 50 எம்எல், 100 எம்எல்ன்னு உள்ள ரத்த கசிவு அவ்வளோ இருந்ததுன்னா, வேற வழியே இல்ல. அததான் பண்ணியாகணும். ஸோ இந்த மாரி கண்டிஷன்லாம் ரொம்ப ஆபத்தான கண்டிஷன். சார் நெக்லிஜென்ட்னால கன்ஃப்யூஷன் மற்றும் கன்க்ளூஷன் பத்தி சொல்லுங்க சார். ஆ இது வந்து கன்ஃப்யூஷன், கன்கஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்டா ரொம்ப பயப்படுற மாரியான இது கிடையாது. ஆ அதுவும் வந்து கன்கஷன்ங்கிறது வந்து பயப்படுற மாரி கிடையாது. கன்கஷன்னா என்னன்னா, மூளை அதிர்வுன்னு சொல்லுவோம். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, கீழ வழுக்கி விழுவறனாலயோ, இல்லாட்டி சாதாரணமா அந்த மாரி இதுல இல்லாட்டி தேங்காய் மேல இருந்து சில பேர்லாம் விழுந்துருச்சு தலையிலன்னு வருவாங்க. அதுக்கு பேர் வந்து கன்கஷன். கன்கஷன்னா வெளியிலயும் காயம் ஒண்ணும் இருக்காது. உள்ளேயும் பெருசா ஒண்ணும் காயம் இருக்காது. ஆனா, அத வேகமா போய் மோதுனா என்ன ஆகும்னா, மண்ட ஓட்டுக்குள்ள மூளை லைட்டா மூவ் ஆகும். அதுக்கு பேரு மூளை அதிர்வுன்னு சொல்லுவோம். கன்கஷன். இப்ப ஐபிஎல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கூட, கிரிக்கெட் பால் தலையில பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி, ரொம்ப அடிபட்டதுன்னா, கன்கஷன் சப்ஸ்டிடியூட்ன்னு ஒண்ணு கூட்டு வருவாங்க. இல்லாட்டி கன்கஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு வந்து கண்ணு நல்லா தெரியுதா? இது மாரி காது நல்லா கேக்குதா? எப்படி இருந்தாரு? சுயநலமோட இருக்காரா? அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் கன்கஷன். ஸோ அந்த கன்கஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பெருசா பயப்படுற மாரியான இது 70, 80% வராது. சில பேர் வந்து கன்கஷன் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, ப்ராப்ளம் வரலாம். கன்க்ளூஷன்னா என்னன்னா, உள்ள பிரெயின்லயே இன்ஜுரி ஆகும் ஒரு இடத்துல. ஒரு இடத்துல வந்து பிரெயின்லயே வந்து அடிபட்டதுல கண்ணீர் லைட்டா ரத்த கசிவோ, இல்ல கண்ணீர் போற மாரியோ, அந்த பிரெயின் டிஷ்யூவே அடிபடும். ஸோ அந்த பிரெயின் டிஷ்யூ அடிபடுறதுனால, அதோட ஃபங்ஷன் அதான் நான் சொன்னேன்ல, கண் பார்வையோ, காது கேட்கிறதோ, அந்த மாரி எந்த பார்ட் அடிபடுதோ, அந்த பார்ட் அஃபெக்ட் ஆகும். அது வந்து குறிப்பிட்ட நாள்ல அ 50% பேருக்கு சரியாயிரும். இதுவரைக்கும் விபத்துகளால ஏற்படுற பாதிப்புகள பத்தியும், சிகிச்சை முறைகள பத்தியும், முதலுதவி பத்தி டாக்டர் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.